ஆஹா ஓஹோன்லாம் பில்டப் கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த கடைக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறோம். ரெடியாக வச்சுருக்காரு. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டங்களும் பாருங்கள்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த பொடி தான். அதாவது காரத்தை வந்து இஞ்சி பூண்டில் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் கொடுத்துக்கிறாருங்க, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு. தப்பே இல்லை, ரொம்ப நல்லது. பூண்டு இஞ்சியெல்லாம் செம்மையாக இருக்கு. அடுத்து பாருங்க மக்களே, இதுதான் முக்கியமான நிகழ்ச்சி. ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸு. அடேங்கப்பா நல்ல ரைஸ் பாருங்க, நல்ல நீளங்க. ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறைபக்தியோட தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடுத்து பாருங்க மக்களே, மிக்ஸ் பண்ணுறாருங்க. ரியலாகவே இருக்கு. பரவாயில்ல. இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறா நம்ம ஆடியன்ஸே வந்திருக்கிறாரு. அடா அவ்வளோதான் மக்கள்ஸ். மொத்த முட்டையும் பாருங்கள் எப்படி அடிக்கிட்டார் மக்கள்ஸ். இவ்வளோ அழகான பிரியாணியை கையை வச்சு குலைக்கணுமா அப்படின்னு என்னவே வர மாட்டேங்குது. ஏன்னா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒர்த்து வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம்ல, நானும் மோகமாமனும் கொடுமுடியில் போயிட்டு நீலகிரிஸ் தலைப்பாக்கிட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு மணி என்னான்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய கடைக்கு போய் சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்லாம் பில்டப் கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த கடைக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறோம். எதனால் அப்படின்னா, நம்ம அந்த வீடியோ போட்டோன்னே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ வீடியோ சூப்பராக இருந்துச்சு, அவர் எப்படி பிரியாணி வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னீங்க. அப்புறம் நானும் வந்து அந்த வீடியோ செஞ்சிருந்தோம்ல, அதை வந்து அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன் வாட்ஸ்அப்பில். அந்த கடைக்காரர் அந்த வீடியோ மணி என்ன அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. அப்புறம் அண்ணா இந்த மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தாராளமாக வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் கிளம்பியாச்சு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேர் வர போகிறாங்க. ஜலகண்டாபுரத்துலேருந்து நவீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர போகிறாரு. திண்டுக்கல்லிருந்து ஒரு சப்ஸ்கிரைபர், 2 பேரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதனால் அவங்கெல்லாம் வர போகிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து அந்த பிரியாணி கடைக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம்பாளையம் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அவர் திண்டுக்கல்காரர் வரதுக்கு வந்து மதியானம் ஆகிடும். ஸோ காரணம்பாளையம் இன்றைக்கி நம்ம பிளானில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, காரணம்பாளையத்தில் இது காவேரி ஆறு தானே, மேட்டூரில் தண்ணி திறந்துட்டு நிறைய வாட்டர் வருதுங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன். காரணம்பாளையத்தில் அரைச்சமாவே அரைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. தண்ணி நிறைய வரும், விசுவல் செம்மையாக இருக்கும், அங்கே இருக்க அந்த சுற்றுச்சூழல் அதெல்லாமே செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் காவேரியத்தில் எவ்வளோ வாட்டர் வருதுன்னு அதையும் பார்க்கலாம். அப்புறம் அங்கே போய் மீன் எடுத்து சமைக்கலாம். அப்புறம் நம்ம மோக மேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல் ஷிஃப்ட்டில் இருக்கார். கரூர் புகழூரில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎல் கம்பெனி இருக்கால, அதில் வந்து இப்போ வேலையில் இருக்கார். இப்போ தான் ஃபோன் பண்ணேன். மத்தியானம் 2:30 ஷிஃப்ட்டு முடிஞ்சிருமாப்பில். அப்படி முடியலை அப்படின்னா ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், வர முடியாது. முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்துடுற மாப்பில் காரணமலை வந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு காலையில் போயிட்டு இப்போ வந்து மணி வந்து 9 மணி ஆகுதுங்க, சரிங்களா. காலையில் போயிட்டு பிரியாணி கடைக்காரர் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே காரணமலையும் போகிறோம், ஓகேங்களா. வித் நம்ம சப்ஸ்கிரைபரோட இன்னைக்கு டே வந்து சிறப்பாக பண்ணுறோம், ஓகேங்களா. இன்னைக்கு சண்டே ஃபன் டேவாக பண்ணுறோம், ஓகேங்களா. கிருட்டு வாங்க போலாம். மக்கள் சிக்கவாரி கரெக்டாக கடைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ஜலகண்டாபுரம் நவீன் ப்ரோ. பிரதர் வாங்க பிரதர், வாங்க ப்ரோ. எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே வாங்க தம்பி. இது அக்கா சன்னா? அக்கா பையன். ஓகே, பேர் பூவன். ஓகே, நைஸ் நேம். ஓகே போலாங்களா? ஓகேங்க மக்களே, கொடுமுடியில் அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தலைவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இடம் தெரியும் அப்படின்னா, நம்ம வீடியோவில் லொக்கேஷன் போட்டோம்ல, அந்த லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக கடைக்கு முன்னாடி வந்து அப்போ தான் நின்றுருக்காரு. அவர் எனக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருந்திருப்பாரு போல. கரெக்டாக நான் அவரை பாட்டேன். கடைக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நான் நிறுத்தினேன். கரெக்டாக பார்த்தா நம்மால் யாரை கரெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டம் என்ன வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு போச்சு. அப்புறம் பார்த்தா நம்மால். சரிங்க மக்களே, கேபிஎஸ் அவர் வீடு வந்து கேபிஎஸ் மண்டபத்துக்கு பக்கத்தில் சபரி பர்னிச்சர் பக்கத்தில் நிற்கிறேன், வாங்க அப்படின்னாரு. அதை போயிட்டு இருக்கேன். சரி வாங்க அப்புறம் பார்க்கலாம். ஓகே தலைவரே, போலாங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே மக்கள். இருந்தாலும் வீடியோவில் நல்லா விசாரிக்கணும் போல மக்கள். சரி போலாம் தலைவரே. ஓகே மக்களே, 2 பேர்த்து வைக்கிலையும் பார்க் பண்ணிட்டு நம்ம அண்ணன் வந்து வெளியே நின்று வெல்கம் பண்ணார். அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டார். சரி ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் இருக்கக்கூடிய ஏரியா. சூப்பராக இருக்குது, வீடு எல்லாமே பாருங்கள், ஜம்மர் இருக்குது பாருங்கள். ரைட்டு, நம்மளுக்காக தான் வெயிட்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான டைமுக்கு வந்தோம்னா தான் அப்புறம் அவருக்கு கரெக்டான டைம் மதியானம் பிரியாணி கொடுக்க முடியும். அண்ணா மணி அண்ணா வணக்கம்.
வரேங்க ஓகே, சந்தோஷம். சரி ஓகேங்க மக்களே, பாருங்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காரு. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டங்களும் பாருங்கள் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வேறு எப்படி இருக்குது ஆம்பியன்ஸு? நல்லா இருக்கேன். சரி, இடம் நல்லா சுத்தமாக இருக்குது. கடை மாதிரியே வீடு நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்க. ஓ சரி இல்லை ஓகே ஓகே, நன்றிங்க. ஓகே, சுபசரி போல பலமாக இருக்குது ப்ரோ. சேஸ் ப்ரோ, சேஸ். ஓகே, ஓகேங்க மகளே, காஃபி குடிச்சிட்டு பிரியாணி ஆரம்பிக்கிறோம். கேட்டுன்னு ஆரம்பிக்கலாங்களா? ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான் மக்களை கொளுத்தி விட்டார். ஆல்ரெடி வந்து சட்டி தூக்கி அழுத்தி விட்டார். உள்ளே வந்து பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டாரு, ரெடியாக இருக்குது. ஓகே, அப்படியே பார்க்கலாம் பிரதர், பார்க்கலாமா? பார்த்துட்டு சிறப்பான சம்பவம் பண்ணுறோம். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக வந்து வெங்காயத்தை அறுக்கிட்டார். பெரிய வெங்காயங்களா? ஓகே, இன்றைக்கி எத்தனை கிலோ செய்ய போகிறேங்க? 12 கிலோ. வெங்காயம் ரொம்ப போட்டால் இனிக்கும், அதனால 1.25 கிலோ. அதான் வெங்காயம் ரொம்ப போட்டால் இன்றைக்கி, அதனால் 1.25 கிலோ தான் போட்டிருக்கேன் அப்படின்றாரு. சரி ஓகே மக்கள், அப்படியே பாஸ் பண்ணி வீடியோ பார்ப்போம். பிரியாணிக்கு இந்த பொடி தான் மெயின். இந்த பொடி தான் மெயின். 8 இன்க்ரீடியன்ட் உள்ள. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி முட்டை. ஜாதிபத்திரி வந்து ஜாஸ்தி போட மாட்டோம், ஏன்னா 4000-5000 ஒரு கிலோ. நம்ம வந்து அரை கிலோ போட்டு ஒரு 5 கிலோ எடுத்து. ஓ, இப்போ எல்லாம் நீங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க மக்களே. இங்கே பாருங்க, பிரியாணிக்கு வந்து கடை மசாலா இல்லை, இவரே வந்து ஓனாக ஸ்பெஷலாக வந்து ஜாதிபத்திரிலாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து கிலோ வந்து 4000 ரூபா சம்திங் தான் வரும் அப்படிங்கிற சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, எல்லா மசாலாவுமே அப்படியே சமணத்தில் போட்டு வச்சுருக்காரு. சரி ரைட்டு, அடுத்த கட்டமாக அப்படியே ஒரு தாலி போட்டு பார்க்கலாம் மக்களே. ஆனால் இந்த மசாலா இருக்குது பாருங்கள், சரியான வாசனை, செம்ம ஸ்மெல்லு. என்னங்க பிரதர்? ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அதனால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஓ நம்மால் பாருங்க மக்களே, பாருங்க இன்றைக்கி பாருங்க கிரிட்டு சம்பவம். நம்ம அண்ணன் வந்து ரெஸ்டாரண்ட்டில் 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அப்போ அவருடைய ரிவ்யூ தான் மெயின் இந்த இடத்துல பார்ப்போம். ஏன்னா நான் கூட நம்மளுக்கு கூட அவ்வளோ ஓகே நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம். பட் அவர் 5 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்க்கலாம், அவருடைய அண்ணனுடைய ரிவ்யூ கடைசியில் கேட்போம். ஓகே பிரதர். ஓகே மக்களே, அடுத்து நம்ம தலைவர் 2 வாட்டி உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே கிரிக்கெட் வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம். மக்கள், அதுக்கடுத்து இப்போ தான் மெயின் டிஷ்ஷுக்கு வந்திருக்கோம். பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த பொடி தான். பாருங்கள், அள்ளி போட்டுட்ருக்காரு, ஸ்பூன் அளவு வச்சுருக்காரு. நம்ம இடையில பேசுனோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவார், அதனால் வாசம் வருதுங்களா? ஓகே, எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கீங்க? 14 ஸ்பூன். ஓகே 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 120 பிரியாணிக்கு இன்னும் 1 எக்ஸ்ட்ரா போட்டலாம். ஓகே அப்பா மகள், இங்கே பாருங்க, எண்ணெயில் அந்த பொடியை போட்டோன்னே பாருங்கள், கலர் பாருங்களேன், காஃபி மாதிரி இருக்குதுங்க. நான் இந்த மாதிரி பிரியாணி மெத்தட் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எடுத்தோடனே வந்து பொடியை போட்டு இது பண்ணுறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பரவாயில்லைங்க ஐயா. பச்சை மிளகா அல்சர் ப்ராப்ளம். ஓ, அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட். அதாவது பச்சை மிளகா வந்து உண்மையாலுமே அது உண்மைதான் மக்கள். மிளகு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியான காரம், மிளகாய் வந்து காரமான காரம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பச்சை மிளகா வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால அது யூஸ் பண்ணுறது இல்லை ரீசெண்ட் டேஸில் அப்படின்றாரு. சிறப்பு, நல்லது, தப்பே இல்லை. ஓ ரைட். அதாவது மக்களே என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கமிச்சிட்டாருங்க, சரிங்களா? முதல்ல விட இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கமிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ஃப்ளேம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஓகே,
பூண்டுங்களா அது? பூண்டு மட்டுமே? ஓ, இது பூண்டு மட்டும் எவ்வளோ போடுறீங்க? 1 கிலோ பக்கமாக இருக்க மாட்டிருக்கு, எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஓகே ஓகே. ஓ ரைட். அதாவது காரத்தை வந்து இஞ்சி பூண்டில் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் கொடுத்துக்கிறாருங்க, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு. தப்பே இல்லை, ரொம்ப நல்லது பூண்டு இஞ்சியெல்லாம் உடம்புக்கு. பாருங்க மக்கள், வீட்டிலேயே ஓனாக ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி பூண்டு. சூப்பருங்க ஐயா. சில்லிக்கு அதான் சூப்பர் மக்கள். பூண்டு மட்டும் பாருங்க, வேற லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு தலைவர். அடுத்து இஞ்சிங்களா? ஓகே, இஞ்சி தனியாக வச்சிருக்காரு, போடலாங்க ஐயா. சூப்பரு. அடா வாசம் கொளுத்துது ஏன் பிரதர்? அதான் அந்த மசாலாவுக்கும் வாசம் நல்லா இருந்துச்சு. இது ரெண்டே உள்ள இறக்கி விட்டோடனே வேற மாதிரிங்க. தலைவர் கலக்கிறாரு, வேற மாதிரி சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு மகள். சத்தியமாக சொல்கிறேன், இது ரெண்டே உள்ளே போட்டோடனே செம்ம நறுமணங்க அப்பா. ஓகே, அடுத்து அப்படியே அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்க. கிருட்டு மக்கள், சரிதா? இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயில் இது பண்ணோம் அப்படின்னா அந்த பச்சை வாசம் போயிடும். ஸோ அதுக்கான ஒரு இதுதான். பாருங்கள், பார்த்தா என்னமோ அல்வாக்கின்ற மாதிரி இருக்குது. வேற மாதிரி ப்ரிப்பரேஷனுங்க. எத்தனை வருஷம் அனுபவங்க? 18 வருஷங்களா? 18 வருஷம். அன்னைக்கு வீடியோவில் சொன்னார், கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தேன் மக்களே. சரிங்க. 10 வருஷம் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கீங்க சென்னையில். மொத்தம் 28 வருஷம். அடேங்கப்பா, 28 வருஷம் அனுபவங்க. வேற மாதிரி. இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது பார்க்குறக்கு? நல்லா இருக்கு. ஓகே. அதான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன்னு சொன்னார்ல 10 வருஷம். அதை வச்சு தான் இப்போ ஒரு கடையாக ஆரம்பிச்சிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். இப்போ நானுமே அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆரம்பிக்கலாமான்ட்டு. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஸ்டாப் பண்ணி இப்போ வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே. வேற மாதிரி. கறி 16 கிலோ, 12 கிலோ ரைஸு. ஓ ரைட். 16 கிலோ. அதாவது மக்கள் என்ன சொல்கிறாருன்னா 16 கிலோ கறி, 12 கிலோ வந்து ரைஸு. சரிங்களா? கறி வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுறாரு. அதனால தான் பீசஸும் கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியுது. இதில் பிரியாணி அவர் போட்டு தராருல, அதில் 8 பேர் 1 கிலோனா 7 பேர் 8 பேர் சாப்பிட்ற மாதிரி. சிறப்புங்க ஐயா. பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்காருங்க. சார் பாஸ்மதியில் போடுறாரு பாருங்க, அதுதாங்க வேறு லெவல். பாஸ்மதியில் பிரியாணி போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு 100 ரூபாய்க்கு கொடுக்குறது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் செய்கிறது ஒரு அன்னதானம் மாதிரி தான். பயங்கர நீள் அரிசி. பிரதர் வந்து பாருங்கள் அரிசியை. ஏன்னா அவர் தான் வந்து ஹோட்டல் ஃபீல்டில் 5 வருஷம், அவர் 5 வருஷம் ரெஸ்டாரண்ட் இருந்தாருங்களாமா. ஓகே, அதான் மக்கள், இந்த அளவுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்படி பாஸ்மதி ரைஸை வச்சு பிரியாணி செஞ்சு அவர் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா ஒர்த்தா இல்லையா? ஒரு அதான் திண்டுக்கல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எங்கள் ஊரில் இந்த பிரியாணி 300 ரூபா சொல்லுவானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டும் இப்போ உங்கள் பார்வைக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே பார்ப்போம், கிரிக்கெட்னு பார்ப்போம். என்ன மாஸ்டர் வச்சா? அதான் மாஸ்டர் வச்சு செஞ்சா கிலோ கணக்காம 1000 ரூபா கேட்பாங்க அப்படின்றாரு. ஓகே, மாஸ்டர் வச்சு செஞ்சா அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். ஸோ அதை வந்து நானே ஓனாக செய்கிறேங்காட்டி கஸ்டமருக்கு வந்து அந்த அஃபோர்டபுளாக வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சிரமம் இல்லையா? வேறு லெவல். இறைவனாக பார்த்து அண்ணன் கண்ணில் காமிச்சிருக்காரு. முக்கியமாக அந்த இடத்துல வந்து நான் மோக மாமனை தான் மிஸ் பண்ணுறேன். அவர் இல்லைன்னா இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் தான் உங்கள் கடை காமிச்சவர், ரெகுலர் கஸ்டமர் அவர். 10 வருஷமாக அண்ணன் கடைக்கு ரெகுலர் அவர். சரிங்க மக்களே, பார்க்கலாம் அப்படியே. அதுக்கடுத்து மல்லி புதினா போடலாங்க ஐயா. மக்கள் அடுத்து பாருங்கள், மல்லி புதினா. சிறப்பு தரமான சம்பவம். சூப்பருங்க ஐயா. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்கள். அருமை.
ஓகே எலுமிச்சம்பழ சாறு ஓகே ஓகே மக்களே புளிஞ்சு வச்ச எலுமிச்சம்பழ சாறு அதுக்கு அடுத்து ஓகே ஓகே அதான் கொட்டையெல்லாம் பிரித்து அதான் கொட்டையை பிரித்து எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிருக்காரு சில்லிக்கு ஓகே 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 அடுத்த கட்டமாக தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்க ஓ ரைட்டு பரவாயில்லைங்களே இந்த மெத்தட் நல்ல மெத்தடாக இருக்கே மல்லி தக்காளி ஓ எடுத்து வைக்கக்கூடாது எல்லாமே சாப்பிட்றணும் ரைட்டு தக்காளியெல்லாம் அப்படியே இது பண்ணிடுவோம் எடுத்து வைப்போம் அதெல்லாம் தோல் வந்து வாயில் படும் கையிலே புளிஞ்சுட்டு அப்படியே போடுவாங்க இவர் அரைச்சி போடுறாரு ஓ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்புங்க உப்பை வந்து தக்காளி உள்ளேயே வந்து போட்டு கலந்துட்டு தான் போடுவார் போல் மக்கள் அடுத்து பாருங்கள் பிரியாணிக்கு வந்து அரைச்சி வச்ச பொடி இருந்ததெல்லாங்க ஜாதி பத்திரிலாம் போட்டு வச்சுருந்தாரலாம் அதையும் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாரு எகைன் மிக்ஸ் பண்ணுறாரு ஓ மிளகாத்தூளுங்களா அது ஓ மிளகா மல்லித்தூள் ஓகே 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 நான் கூட அது நினச்சிட்டேன் மக்களே ஓகே ஓகே இது வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஓகே 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 அது வந்து எண்ணெயில் போட்டதோட சரி அவ்வளோதான் ரைட்டு சரிங்க மக்களே அடுத்து பாருங்கள் மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போடுறாருங்க அதுவும் வந்து ஒரு அளவு வச்சுருக்காரு ஸ்பூன் அளவு அதன்படி பண்ணிகிட்ருக்காரு ரைட் அதாவது வந்து குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது கணக்கான அளவு காரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கணக்கான அளவு போட்டிருக்காரு வாங்க அப்படி பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த புதினா எல்லாத்தையும் வந்து நல்லாவே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வேவிக்கிறாருங்க ஸோ அதில் அந்த பச்சை வாசம் அது எல்லாமே வந்து போயிடணும் வைங்களேன் அது போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதான் ஓகே மக்களே அடுத்த கட்டமாக வந்து தக்காளியும் மிளகா இதுவும் ஊற்றுறாரு லைட்டாக அடிச்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பே கிடையாதுங்க மக்களே ஓகே சிறப்பு தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டையும் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிட்டாரு அப்பா செம்ம ப்ரிப்பரேஷனுங்க அடுத்த கட்டமாக வந்து அந்த வந்து கழுவி உள்ள கொஞ்சம் ஊற்றுறாரு எதையும் வேஸ்ட் செய்வதில்லை அதுதான் நல்ல விஷயம் வா மக்கள் வாருங்க பார்த்தா கேசடி இருக்க மாதிரில இப்போ வந்து கேசடி மாதிரி ஃபீல் ஆகுது செமையாக இருக்குதுங்க மக்கள் அதுக்கடுத்து இந்த இடம் தான் டேர்னிங்கான இடம் அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதுரியமாக செய்கிறாருங்க சுடுதண்ணி வந்து ஆல்ரெடி காய வச்சுருக்காரு ஸோ அதில் வந்து சுடுதண்ணி காயறதுக்கான டைம் வந்து சீக்கிரம் இதாகும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகுன்னு வைங்களேன் ஆல்ரெடி அந்த பக்கம் வந்து அடுப்பில் சுடுதண்ணி காய வச்சு அதை எடுத்து உள்ளே ஊற்றுறாரு பிரியாணிக்கு தேவையான வாட்டர் இப்போ தான் வந்து அண்ணன் வந்து உள்ளே ஆட் பண்ணிகிட்டு இருக்காரு புரியுதுங்களா இப்போ ஃப்ளேம் நல்லா அதிகம் பண்ணிவிட்டு ஒரு 1.25 மணி நேரத்தில் செஞ்சுருவீங்களாட்டு இருக்குது டோட்டலாக 1 மணி நேரம் தான் கரெக்டாக 1 மணி நேரம் அதான் சரியாக 1 மணி நேரத்தில் வந்து பிரியாணி ரெடி ஆகி முடிஞ்சிருங்க மக்களே அப்படியே இங்கே பாருங்க மக்களே சரிங்க ஓ க்ளீன் பண்ணிட்டு போகிறதே டைம் ஆயிடுவா க்ளீனிங்கில் தெளிவாக இருக்கார் தலைவர் ஓகே மக்களே பாருங்கள் வந்து இது வந்து அதனுடைய உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம லைட்டாக எடுங்க ஓகே நம்ம லைட்டாக தான் சரிங்க ஆற்றிக்கிட்டு வராரு செம்மையாக இருக்கு அதான் உப்பு வந்து லைட்டாக 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குன்றாரு அப்புறம் கறி ரைஸ் எல்லாம் போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே இருக்கு நல்லா இருக்குதுங்க கரெக்டு மக்களே அடுத்து பாருங்கள் பீஸை வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு அதான் பீஸ் வந்து போடுறது வந்து கொஞ்சம் பெருசாக தான்ப்பா போடுறோம் ஏன்னா சின்னதாக போட்டால் கரைஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகேங்க ஐயா ஓகே சிறப்புங்கண்ணா
ஆ நமக்கு சாப்பிட சாப்பிட ஒரு ஃபீல் வரும், நல்லா இருக்கும், ஒரு ஆசை வரும். ஆ அடுத்து பாருங்க மக்களே, நல்லா கொதிலோட ஆரம்பிச்சிருச்சு. கறி போட்டுடலாங்க. அப்பா என்னங்க? ஓகே கறி குழம்பு தள்ளி நினைக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் தெரிச்சிருச்சுல மக்களே, அதனால தான் தள்ளி நினைக்க சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம அண்ணன் வைப்புக்கே வராது. வாத்தலை வாங்குற மாதிரி சிறப்பு மக்கள். அடுத்து பாருங்க மக்களே, இதுதான் முக்கியமான நிகழ்ச்சி. சரிதா, கறியை உள்ளே இறக்கியாச்சுங்க. தரமான சம்பவம் ஜம்மனே. அப்படியே பார்ப்போம் மக்கள். அடுத்து பாருங்கள், ஃப்ளேமை குறைக்கிறாரு. எதனால் அப்படின்னா இந்த இடத்துல தான், இந்த இடம் தான் டேனிங்கான இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துல அண்ணனுடைய ஒரு இந்த இடம் தான், அதாவது என்ன, அண்ணனுடைய தொழில் ரகசியமே இந்த இடத்துல வெளிப்படுது. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து இறக்கி வச்சுட்டாருங்களா. இப்போ மேலே வந்து ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வைக்கிறாரு. சரிங்களா, நல்லா கனாடி கொண்ட இரும்பு பிளேட்டு. அதை வச்சுவிட்டு ஃப்ளேமை குறைச்சிட்டாருங்களா. இப்போ எங்கேயும் தூக்கி அதில் வைக்கிறாரு. இது எதுக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட் கமெண்ட் டைம் தரேன். சரி மக்களே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததில் இது எதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் கமெண்ட் எதிர்பார்க்குறேன். கண்டுபிடிச்சிடுவாங்க, பார்க்கலாம். எத்தனை கமெண்ட் வரப்போகுதுன்னு தெரில. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தலைவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க தலைவர் அப்படின்றாரு. பார்ப்போம். ஓகே, இதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இரும்பு பிளேட் இருக்குது இல்லைங்க, இதுக்கு அடியில் தான் தீ எரிஞ்சிட்ருக்கு. மேலே வந்து பிரியாணி போசி இருக்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்க? இல்லை, இந்த குண்டாவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? என்ன வட்டமா? நம்ம ஏரியாவில் ஏதோ பேர் சொல்லுவோமே, பேசன் என்னமோ பேர், நல்ல பேருங்க, மறந்து வச்சு. சரி ரைட்டு. என்னங்க அண்டா, இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, அந்த சமையல்காரங்களை அதிகமாக யூஸ் பண்ண டேக்ஸா இல்லை, இன்னொன்று என்னோ சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க. சரி ரைட்டுங்க மக்களே, மறந்து வச்சு. அதையும் கமெண்ட் பண்ணி விட்டுறேங்க. சரி ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு. அடேங்கப்பா, நல்ல ரைஸ் பாருங்க, நல்ல நீளங்க. நம்ம ஊற வச்சோம்னால நம்ம கடையில் வாங்குற அந்த 1 கிலோ ரைஸில் இந்த நீளம் வரதில்லைங்க. அதான் பாருங்க மக்களே, ரைஸை மட்டும் பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லி. பா, செம. இது எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்க ஐயா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதான் ஒரு பிரியாணி செய்கிற ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாரு. பிரியாணி செய்கிறதுக்கு 1 மணி நேரம், கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரங்க தண்ணியில் ஊற போட்டு எடுத்து தான் போடுறாரு. ரைட், ஓகே மக்களே, அடுத்து உள்ளே இறக்குறோம். மெதுவாங்க. கிருட்டு மக்கள் பார்த்தீங்களா, தரமாக இருக்கு. என்ன பிரதர்? 12 கிலோ பாஸ்மதி. 12 கிலோங்களா? ஓகே ரைட் 12 கிலோ பாஸ்மதி மக்கள். அடுத்து பாருங்கள். அப்புறம் பிரியாணினாலே நெய் இல்லாமல் பிரியாணி இல்லை. சும்மா நெய் தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இதை நீங்களே ஓனே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஹார்லிக்ஸ் பாட்டில் நெய் வச்சிருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். தயிர் வாங்குறாருலாங்க, அதில் வந்து டெய்லி இது பண்ணிடுறாரு. ஏதோ ஓனர் ரெடி பண்ணிடுவார். அடுத்து தெரியுது, பூஸ்ட் பாட்டிலா? ரைட் ஓகே மக்களே, உள்ளே வந்து நெய் ஊற்றி விட்டாரு. அப்படியே பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன். செம்ம வாசங்க. மேலே கொஞ்சம் என்ன தூளுங்க இது? பிரியாணி மசாலாவா? பிரியாணி ரகசிய மசாலா, ரகசியத்தை உடைத்த மசாலா அது. அது சொல்லிட்டார் நம்மக்கிட்ட. அதான் ரகசியத்தை உடைத்த மசாலா. அவ்வளோதானுங்களா? இனி வந்து எந்த வேலையும் இல்லை, எச்சோலியும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதான் அடியில் அந்த பிளேட் இருக்கு அதே உங்களுக்கு சூடு தானே. மேலே பாருங்க மக்களே, தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டாரு பாருங்க. ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டாருங்க. அவ்வளோதான். கிருட்டு சில நேரங்கள் கழித்து கணக்கு பாருங்க மக்களே. ஓகே, 10 13 ஓகே, உதிரியாது. அதான் 10.
10 minutes later. மக்கள் செம்ம பிரியாணி ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கலாங்கண்ணா. இப்போ வந்து அண்ணா வந்து மேலே இருக்கக்கூடிய கல்லை வந்து எடுக்கிறாரு. பிரதர் வாசம் வர மெசேஜ் பார்த்தீங்களா? பா செம்ம வாசங்க. வாங்கண்ணா. ஆஹா மக்கள் செம்மையாக இருக்கு. அப்போ அந்த பாஸ்மதி ரைஸ் தாங்க அப்படியே தெரியுது. அங்கே பாருங்க உங்களை மேலே ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். கிருட்டுங்க செம்மங்க. அடா பாருங்க அங்கங்கே அந்த குழியில் செமையாக இருக்கும் மக்கள். அப்படியே அந்த எரிமலை குளம் மாதிரி ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறைபக்தியோட தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடுத்த பாருங்க மக்களை மிக்ஸ் பண்ணுறாருங்க. இந்த இடம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய இடம். பீஸ் உடையக்கூடாது. சிறப்புங்க. பீஸ் உடையக்கூடாது. அரிசி வந்து இதாகிடக்கூடாது, குழஞ்சி போகக்கூடாது. அரிசி உடையக்கூடாது. அதான் அது எப்படி தண்ணியாக இருக்குது? இதெல்லாம் ட்ரை ஆகிருங்களா? ஓகே. எனக்கு ஒரு செகண்ட் பயமாக போச்சு. எங்களோட பேசிட்டு நீங்கள் தண்ணி அதான் ஓகே சரி. அதான் சொன்ன மாதிரி 20-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. தெரியாததா? இல்லை எனக்கு என்ன நம்மளோட கதைச்சிக்கிட்டு இது அவருக்கு. ஓகே சிறப்புங்க மக்களே. சிறப்பு. நம்ம ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர் சிவானங்கோட பேசி எனக்கு அப்பப்போ ஸ்ரீலங்கன் வார்த்தை வருது. கதைக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்படியே ஒருத்தரோட பேசும்போது அவள் வந்து அந்த லாங்குவேஜ் அப்படியே ஒட்டிக்குதுங்க நம்மக்கிட்ட. சிறப்புங்க. ஓகேங்க மக்கள் தெரிகிறதா? ஜம்னு கிளறி விட்டாரு. அப்படியே பாருங்க மக்களே சிறப்பாக பண்ணிட்டாரு. செம்ம வாசங்க மக்கள். சின்னத்தனமான வாசம் இல்லை. அந்த பக்கம் அந்த சூப்பு அதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா வாசம்? ரைட்டுங்க சிறப்பு. கிளறிட்டு ஒரு தம்மு 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். ஓகே எல்லாம் டைம்லாம் பார்த்துக்கிட்டாரு. கஸ்டமர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? வந்துட்டாருங்க. ஓகே மக்களே ஃப்ளேம் குறைச்சிட்டாரு. அடுத்தது சில்லி. ஓகே மக்களே அடுத்து நான் வந்து அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, பிரியாணியை விடவே ஒரு ஏன்னா பிரியாணி விடவே நல்லா இருக்குதுங்க சில்லி. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. அன்றைக்கும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சில்லி அண்ணங்கிட்ட செமையாக இருந்துச்சு. நல்லா ட்ரையாக வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லிக்கு தான் வந்து ரெடி பண்ணுறாரு. மாவு வந்து கரைக்கிறாருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஜம்னு தெரியுதுங்களா? உண்மையாலுமே அன்றைக்கி சில்லி வேறு லெவலில் இருந்துச்சுங்க மணிண்ணா. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ட்ரையாக இந்த வரன்னு அப்படியே ஒட்டைக்கும் போது உள்ள வெள்ளை கலரில் சும்மா அந்த டேஸ்ட் உண்மையில் இன்னும் நாவல் இருக்குது. சிறப்புங்க. ஓகே மக்கள் பாருங்கள், சில்லிக்கு வந்து தரமாக வந்து ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிட்டாரு. இந்த சில்லி வந்து இங்கே வந்து போட மாட்டார். அங்கே கடைக்கு போய் கஸ்டமர் கேட்க இன்ஸ்டண்ட்டாக போட்டு தருவார். ஓகே சரி ஓகேங்க மக்களே. எல்லாம் கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சித்தைக்கு ஒருக்கா ஒரு 10 நிமிஷம் கேட்டு மக்களே பாருங்கள். வாசத்தை வச்சே வந்து உள்ளே வெந்திருக்குமா என்ன ஏதுன்னு கணிக்கிறாரு. அந்த சைடில் ஆவி வருமல்லங்க, அதை ஸ்மெல் பண்ணிருக்காரு. ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து அது எப்படி அது அந்த பக்குவம் தெரியுமல்ல அவங்களுக்கு. அப்புறம் நான் 38 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மாவா? அண்ணன் பாருங்கள் மகளே, மணி அண்ணன் வந்து நான் இப்போ தான் சொல்கிறேன், மாஸ்டர் விஜய் கெட்டபிள் இருக்கார். ஆனால் எடுத்துடலாங்களா? ரைட்டு சிறப்பு மக்கள். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரியாணி தம் உடைக்கும் நேரம் இதோ வந்துவிட்டது. என்றையும் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுத்தம். ஆஹா செமையாக இருக்குது. அதாவது மேலே வந்து இது இருக்கலைங்க, இது வந்து கிளறும் போது உள்ளே போயிடும் தலைவரை. ரைட் இன்சும் போது உள்ளே போயிடும். அதான்
அப்பா இதை பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்தது கூட அந்த பக்கம் வந்து பிரியாணி குழம்பு வச்சுட்டு இருக்காரு, அதில் கூட ஊற்றி விட்டுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருட்டுங்க. ஆஹா மக்கள், அடா பிரதர், எப்படி இருக்கு வாசம்? செம பிரியாணி, உண்மையில் சூப்பரா? சும்மா தரமான வாசங்க. வா தெரியுதுங்களா? செம்ம. இன்னும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆக நல்லா இஞ்சிங்க. அதான் அதை ஒன் சைடே அப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த தண்ணியில் அடியில் போகிறதுக்காக. பிரியாணி வாங்குறதுக்கு வந்துட்டாங்களா? அப்பா மக்கள், செம்ம. என்னால் வந்து இந்த இடத்துல எப்படா ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு மரண வெயிட்டிங் இருக்குதுங்க. வேற மாதிரி ஆகிட்டு தப்பே இல்லை. அவ்வளோதான் மக்கள், இப்படி தாங்க பார்த்து பக்குவமாக பண்ணோம்னா தான் அது வேலைக்கு ஆகு. மக்கள் அடுத்து பாருங்கள், அண்ணா வந்து கடையில் மட்டும் வியாபாரம் இல்லை, வீட்லேயுமே வியாபாரம் தான். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து வந்திருக்காரு என்கொயரிக்கு. பரவாயில்ல, வீடு தேடி வராங்க பாருங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த அளவுக்கு அதான் தொழில், நம்ம செய்யறது ஒழுங்காக செஞ்சோம்னா கஸ்டமர் நம்மகிட்ட தேடி வருவாங்க மக்கள். அதுதான் உண்மை. நல்ல பேர். அதான் மக்கள் அடுத்து பாருங்கள், அண்ணன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரை சைக்கிள். இதில் தான் அன்றைக்கி வச்சு கிரிட்டு தள்ளிட்டு வந்தார். இதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஃபஸ்ட்டு சுத்தம், ரெண்டாவது வந்து இந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தார் பாருங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு 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 அது ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு நல்லா இருக்க ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் இந்த வண்டி பார்த்தோன்னே வந்துச்சு. இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவார், கடை கிட்டுக்கிட்டுன்னு தள்ளிட்டு போவார். சரிங்க மக்களே, பார்ப்போம். எந்த ஊருங்கண்ணா? இங்கே குப்பத்துக்கிட்ட வேளாம்பாளையம். முன்னூறு வேளாம்பாளையம். குப்பம்னா அங்கே கரூர் குப்பம். ஆமாம், இங்கே கேப்பரம்பட்டிக்கு போகிறோம்ல அந்த வழி. ரைட். அங்கேருந்து வந்துருக்கீங்க? கிருஷ்ணமேட்டுக்கு பக்கத்தில். எத்தனை கிலோமீட்டர் வருங்க? அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். 10 கிலோமீட்டரு. இது ரெகுலர் கஸ்டமரா எப்படிங்க? ரெகுலர் தான் சொன்னாங்க, அதனால வந்திருக்கேன். வந்துருக்கீங்க, தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்களா? எங்கிட்ட என்ன சொன்னார் மக்கள், இன்னைக்கு தான் கடை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு? கடைக்கு போனால் ஃபோன் நம்பர் வந்து கடையில் ஃபோன் நம்பருக்காடி கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஓ சரி சிறப்புங்க. எப்படி இந்த பிரியாணி எப்போ டேஸ்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஒன்றும் பண்ணல, இப்போ தான் வந்திருக்கேன். சொன்னாங்க, அது கேட்டு. ஓ சொன்னாங்க வந்திருக்கீங்க. ஓ சரி. ஸ்கூலுக்கு ஹாஸ்டலுக்கு வாங்கிட்டு போவோம். ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு? ஓ எத்தனை பிரியாணி? 2 பார்சல். ஓ சரி. சரிங்க, சந்தோஷம். நம்ம பேருங்க? செல்வம். ஓகேங்கண்ணா, நல்லது. ஓகேங்க மக்களே, பார்த்தீங்களா யாராவது சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல. யூடியூப் சேனல் பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஒன்றும் சரி, தப்பு இல்லை, சிறப்பு. மக்களே அவ்வளோதாங்க, சிறப்பு. தம்ம உடைக்கிறாரு. அப்பா ஓகேங்க, 2வது டைம் தம் போட்டு தம் எடுத்தார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடிங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே. பார்சல் பண்ணணுங்க. அதான். ஓகே, முதல்ல வந்து சாமிக்கிங்களா? ஓகே, காக்காய்க்கு வைப்பீங்களா? ஓ சரி. காக்காய்க்கு தானுங்க? அதான் வித் எக்கோட வைக்கிறாருங்க தலைவர். ஏய் சாம, இங்கே பாருங்க மக்களே, நான் அண்ணனை பார்த்துக்கிட்டீங்க கேமரா. அதான் பரவாயில்லைங்களே. ஓகே, வச்சிட்டாங்க. ஓகே மக்களே, அது வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அது அவருக்கான ஒரு இது. நம்ம அந்த இடத்துல வீடியோ இருக்கானா. சிறப்பு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ரைட், சாமியை கும்பிட்டு அவர் கரெக்டாக சாமி கும்பிடும்போது நான் ஆன் பண்ண மறந்துடுறேன். எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு இறை வழிபாடோடு தான் அண்ணன் வந்து செய்கிறாருங்க மக்களே. அடுத்த கட்டமாக பார்சல் வந்து போட்டுட்ருக்காரு பாருங்க, கிருட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கஸ்டமரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாச்சி தான். நெக்ஸ்ட்டு முட்டை.
தரம் 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 100 ரூபாய்க்கு என்ன மக்களே மோசமாக போச்சு. பார்சல் 100 ரூபாய்ங்களா? பார்சல் 100 ரூபா தான். சார் வேறு லெவலுங்க. என்ன தலைவா பெரிய விஷயம். அதான் சிறப்புங்க. என்னங்க கடத்தரில் சொன்னாங்களா? ஓ சரி சரிங்க. கடையில் சொன்னாங்க, அந்த கடை லைனில் சொல்லியிருக்காங்க மக்களே, சூப்பராக இருக்கும், வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். மக்கள் அடுத்தது 2வது கஸ்டமர் வந்துட்டாங்க. பரவாயில்லைங்க, எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து. கிரேட். சில நேரங்கள் கழித்து. ஓகே மக்கள், சில நேரங்கள் கழித்து பாருங்க. கிருட்டு இருங்க, ஃபர்ஸ்ட் உரம்பரைங்களுக்கு வைங்க. இந்தாங்க பிரதர். ஓகே செம்ம மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம ஆட்கள் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு தம்பிக்குட்டி ஆரம்பிக்கலாம். பாருங்கள், வாழை இலையை வச்சு சும்மா தரமாக கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்க, நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கா? ஓகே. நம்ம ஆள் தான் மெயின் ரிவ்யூவரு. தலைவரை உங்களை பார்த்தா ஃபுட்டி மாதிரி தான் இருக்கிறீங்க. ஓகே சாப்பிடுங்க. எச்சலூர் தலைவா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். ஓகே மக்களே, சிறப்பு. மணியண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த உபசரிப்புக்கு. கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் பிரியாணி தரணும், நாங்கள் வரணும். சிறப்பு மக்களே. வாங்க மக்களே, ஆரம்பிக்கலாம். அட்டா சே செம்மங்க. பாருங்க மக்களே. என்ன தலைவா? உண்மையாலுமே சூப்பராக இருக்கா? ஓகே. சத்தியமாக அண்ணா இந்த ஞாயிற்றுக்கிழமை வாழ்நாள் மறக்கவே முடியாதுங்க. இப்படி ஒரு விருந்து எதிர்பார்க்கல. நான் சும்மா ஏதோ வீடியோக்காக தான் வந்தேன். பார்த்தா இங்கே ஓகே, நல்லா வந்துருக்குதுங்களா? ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? ஓகே தலை, இதுதான் நமக்கு முக்கியம். ஒருத்து 100 ரூபாய்க்கு ஒருத்து. அதான் விலையா? விலை வந்து இன்னுமே இந்த பிரியாணிக்கு வந்து தகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. டவுனு காலையில் 150, 200, 220 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். இது நீங்கள் பண்ணுறது வந்து அன்னதானம். நீ பாருங்க இது. மனசனை சம்பாரிச்சு போகணும். ஊரு டூர் வந்திருக்கோம். நல்ல பேர் சம்பாதிக்கணும். மனசனை சம்பாதிக்கணும். அதான் சிறப்புங்க. சரி, ரைட்டு, சந்தோஷங்க மக்களே. நம்மளால் முடியல. இங்கே பாருங்க, எல்லாம் மோகமாமனுடைய அருள் ஆசி தான் மக்களே. தெரியுதா? பிரியாணி பாருங்க, ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பீஸு, முட்டை, ரைத்தா, இதை விட வேறு என்ன தலையாக வேணும்? கண்டிப்பாக. சரிங்க மக்களே, ஆரம்பிக்கலாங்க. மக்கள்ஸ், இவ்வளோ அழகான பிரியாணியை கையை வச்சு குலைக்கணுமா அப்படின்னு என்னவே வர மாட்டேங்குது. ஏன்னா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது கணக்காக நம்மளுக்குன்னு மாதிரி கரெக்டாக ஒரு தலைவாழை வேறு வந்துருச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாமா? தெரிகிறதா? நீளமாக அரிசி பாருங்கள். ஓகே, அடுத்து பீஸும் பாருங்கள் மக்கள், லெக் பீஸு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அட்டா அந்த தனியாக குழம்புகளை போட்டு இது பண்ணார் பார்த்தீங்களா? அதில் இருந்துச்சா மொத்தத்தில் பிரியாணிகள் இருந்துச்சான்னு தெரில. மொத்தத்தில் தரமான லெக் பீஸு. ஆரம்பிக்கலாமா? போன வாரம் வெறியேற்றின மாதிரி இந்த வாரம் வெறியேற்றிட்டேன். ஐ எம் வெரி சாரி மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், ஆரம்பிக்கலாமா? பிரதர் வைபுக்கு வந்துட்டேன் பிரதர். மேஸ் எங்கே இருக்கு மக்களே? சண்டே இப்படி பிரியாணி இல்லை, எனக்கு எடுத்து வந்து வருது மக்கள்ஸ். ரைஸுங்க அட்டா அல்டிமேட். பாருங்க, அடுத்த ரைஸ் கொண்டுட்டாரு.
மணியனா ரொம்ப நன்றி. அந்த வெறும் ரைஸை எடுத்து நல்லா முழுங்க முடியுது. என் தலைவரை விற்கிறதில்ல, பிரியாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் விற்கிறதில்ல. அதனால தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு கிரிட்டு உள்ள போயிட்டு இருக்கேன். ஒர்த்துங்க, ஒர்த்து. மக்களே, அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட பாதி பிரியாணியை வெறும் பிரியாணியை காலி பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் ரைத்தை எடுத்து போட்டு அப்படி ஒரு பிசைஞ்சு விடுவோமா? நவிலுக்கு நம்மளுக்கு போதும். செம்மங்க. பீஸ் அப்படியே உள்ள சின்ன பீஸ் வந்து ரைட்டாக உடஞ்ச பீஸெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட வருது. செம்ம. பொதுவாக நம்ம வாழை இலையில் சாப்பிடும்போது அந்த கீழே அந்த வாழை இலை வெந்து அதில் அந்த சாப்பாடு வந்து அப்படியே வரும் பாருங்க மக்களே. மேலும் கொஞ்சம் பிஸான பீஸில் வேண்டாங்கன்னா லைட்டாக பிரியாணி மட்டும் வைங்க. போது மிச்சம் அந்த வெந்து வரும் பாருங்க, இது தாங்க. அதில் அப்படியே அந்த ரைத்தா விட்டு அடிப்போமா? ஓகேவா? சும்மா அவர் என்னால் முடியல மக்கள். நமக்கு நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ஹைப்பு மட்டும் அடக்க முடியாது. ஏன் நானும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வைங்களா, அதனால தான். சிறப்பு. சரி, ஓகேங்க மக்களே. சிறப்பான இறக்கி நம்மளுந்து இறக்கி ஃபஸ்ட்டு இதெல்லாம் யாரு கிடைக்கும்? வீட்டில் நம்ம நார்மலாக செய்வோம். இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்து இடமோட செய்ய உடனே சாப்பிட்டு வேற லெவல் மக்களே. சிறப்பு. பிரியாணி அதை போன வீடியோவில் சொல்லிட்டேனே மக்களே, இதோட டேஸ்ட் எப்படி என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ வாய்ஸோட இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்காது. பேசிட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி மக்கள், அடுத்து பாருங்கள். நம்ம வந்து நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் பல்லவி அம்மா அப்பா முகுந்த் வந்திருக்கேன் அன்றைக்கி. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிரியாணி பார்சல் வாங்கியாச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா முகுந்த் வந்து ஒன்றாலாம் சாப்பிட மாட்டார் தலைவர். ஸோ அதனால் வந்து 3 பிரியாணி வாங்கினோம்னா கணக்காக இருக்கும். 3 பிரியாணி பார்சல் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சார்ஜை போட்டு கிளம்பி வந்தோம் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் சப்ஸ்கிரைபர் மத்தியானம் 1 மணி 2 மணி ஆகும். அது கணக்காக இருக்கும். காரண பழைய வர்றதுக்கு. அதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா தலைவா? சாட்டிஸ்ஃபைடா? சூப்பர். ஓகேங்களா? ஓகே தம்பி, திருப்தியா? ஓகே தம்பி. ஓகேங்க மக்களே, பார்த்தீங்களா? அவ்வளோதான் மக்கள். மொத்த முட்டையும் பாருங்கள் எப்படி அடிக்கிட்டாருன்னு ஆரிச்சு வானவில் மாதிரி. அண்ணனுடைய கலை நயம் தான். முட்டை சூடு அப்படியே இருக்குங்க. அதான் நீங்கள் எடுக்கிறது வந்து ஓரமாக எடுத்துக்குவீங்க. அதான் ரைட் முட்டை சூடு அப்படியே இருந்துகிட்ருக்கு அப்படின்றாரு. சிறப்புங்க மக்களே. சே வேறு மாதிரி அன்னைக்கு பார்த்ததை விட இன்றைக்கி வந்து முட்டை அதிகமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தோம். இருந்தாலும் அன்றைக்கி தான் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல. சிறப்பு. அதான் அண்ணா மணியண்ணா ஓவராலாக வேலையை முடிச்சாச்சு. ஓகே, திருப்திங்களா? சந்தோஷம். உங்களை விட எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஓகே, வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதரை பார்த்த சந்தோஷம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. பிரியாணியை தாண்டி ஒரு நல்ல மனிதரை பார்த்த சந்தோஷம். சரி அப்படியே முடிச்சிடலாம். அவ்வளோதான் மக்களே. அடுத்து எடுத்து ட்ரை சைக்கிளை போட்டு கிருட்டுன்னு கிளம்புவார். நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் வாங்கியாச்சு. இதை பாருங்கள் இங்கிட்டு இருக்குது. ஓகே, சிறப்பு. தலைவந்தாங்க. ஓகே, கண்ணு பேர் மறந்து போகுது. புவன். ஓகே, ஹாப்பியாக என்ன? உண்மையாக நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பராக. ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைபர் ஆல்சோ ஹாப்பி மக்கள். ஓகே, மீ ஆல்சோ ஹாப்பி.
வி ஆல்சோ ஹாப்பி. ரொம்ப நன்றிங்கண்ணா, வரேங்கண்ணா. ஓகே, சிறப்பு. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வருவது இங்கே முடிய வேணாம், வீட்டில் முகம் திருப்பியா அங்கே போய் அவனை சாப்பிட வச்சு அதோட முடிச்சுக்கலாம் மக்களே. அப்பா மக்களே, வயிறு செம்மையாக நம்பி போச்சுங்க. அடா 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 அடா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மனுஷனை மீட் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷங்க. பிரியாணி சாப்பிட்டத சந்தோஷத்தோட நல்ல மனுஷன் வாசல் வரைக்கும் வந்து தாட்டி விட்டார். அப்புறம் இது பார்சலுக்கு மட்டும் தான் காசு வாங்கினாருங்க. நாங்கள் சாப்பிட்டது காசே வாங்கலை. நான் ஆனப்படிக்கு காசு கொடுத்தேன். 500 நோட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் வாண்டேன்ட்டார். நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தது அது வந்து விருந்தாளி, ஸோ வந்து சாப்பிட்ட பார்சலுக்கு மட்டும் காசு போதுன்ட்டார். 300 ரூபா தான் வாங்கினார். திரும்ப ஆனால் 100 ரூபா மட்டும் கொடுங்க, திரும்ப 200 ரூபாய் கொடுத்துட்டாரு. அதுக்காக வந்து அந்த சந்தோஷம்ட்டு இல்லைங்க, ஓகேங்களா. பணங்காசெல்லாம் மக்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க. பணங்காசு இல்லைன்னா அதாவது அதை வந்து நம்ம கேவலம் என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஆனால் அதை தாண்டி மனசு அதுதாங்க ரொம்ப முக்கியம். சிறப்பு. வாங்க வீட்டுக்கு போகலாம். சப்ஸ்கிரைபர் அவருக்கு நம்ம வீடு தெரியும், அதனால முன்னாடி போயிட்டு இருக்காரு. கிரிக்கெட் போயிட்டாங்க மாமனும் மச்சானும். மக்கள் அடுத்து பாருங்கள், ஜம்முன்னு பிரியாணி சாப்பிட்டோமா, அதுக்கு செரிமானத்துக்கு வந்து தரமான ஜூஸு, இயற்கையான ஜூஸு, கரும்பால் குடிக்கிறோம். சரிங்களா, பார்த்தீங்களா கரும்பெல்லாம் ஜீவி ஜம்முன்னு வச்சுருக்கிறாரு. கரும்பால் வாங்கி அடிச்சுட்டு ஓகே மக்கள் ஜம்முன்னு அரைச்சி விட்டார் தலைவர். இஞ்சி எலுமிச்சம்பழம் இல்லாமல், ஏன்னா அது ஒரு சில கடைகள் வந்து ஜாஸ்தி வச்சுருவாங்க, அதனால தான் எங்கே வேணாலும் அது வேண்டான்னு சொல்லிடுறது. அப்போ தான் ஒரிஜினல் கரும்பால் டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்குது. ஐஸ் லைட்டாக வச்சு விட்ருங்க. ஐஸும் வந்து மக்களே கடை ஐஸ் கிடையாதுங்க, வீட்லேயே ஃப்ரிட்ஜ்லேயே ஓனாக போட்டுக்கிறது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்களா? அதாவது நாங்களும் அப்படி தான் 6 கரும்பால் கடை வச்சு எங்கள் சொந்த காட்டு கரும்பி வெட்டி அரசனுங்க. என்னங்க 900 கரண்ட் பில்லு? அதான் அது வேண்டாங்க, கடை ஐஸ்லாம் வேண்டாங்க. இல்லை அவ்வளோதான், அதுதான் முக்கியம், அது ஓதுங்க. பாருங்க மக்களே, அதுதான். ஏன்னா எங்கே போனாலுமே வீட்டு ஐஸான்னு கேட்டு ஐஸ் போட்டுக்குங்க. அது இது வந்து எப்படி சொல்கிறது, சரி வேண்டாம். ஓகே மக்கள், ப்ரோ சரி ஓகே. அப்படி நல்ல ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த மாதிரி நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு நல்லா கறிவேரோட சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் அடிச்சிங்கன்னு வைங்க மக்களே, அதுதான் சொர்க்கம். என்னதில்ல நல்லா இருக்கா? ஓகே. பொதுவாக கறி சரிமானத்துக்கு பொதுவாக கறி ஐட்டம் சாப்பிட்டீங்கனாலே இந்த மாதிரி ஒரு கரும் ஜூஸ் வாங்கி அடிச்சிங்கன்னா அந்த அப்போ வருமாறு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வேறு மாதிரி போகும்போது வயிற்றுக்குள்ள போகும்போதே நல்லா இருக்குதுங்கிறாரு. அல்சர் ப்ராப்ளமும் நல்லது, கரும்பால் பல்லுக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. செம்ம. A few moments later. மக்கள் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? ஓகே ஹாய். ஓகே சரி ஓகே, பிரியாணி சாப்பிட்லாமா? ஓகே ஓகே. தாய்க்குழமே எப்படி இருக்குது? இப்போ தான் சாப்பிட்றீங்களா? ஓகே நல்லா இருக்கா? பரவாயில்ல அப்படி லெக் பீஸ் எடுத்துக்கடி, அப்படியே கடி எடுத்துக்கடி. நல்லா இருக்குதா? இன்னும் 2 பிரியாணி இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. மேகுட்டி உனக்கு? லெவல். சரி ரைட்டுங்க பாருங்களே. இன்னும் பாருங்க 2 பேர் இங்கே ஓட்டமே இன்னும் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டியெலாம் பரவாயில்லைங்க, எவ்வளோ சேர்த்து வைக்கிறாரு. பெரிய நான் பாசம் சாப்பிட்றலாம், உங்களால் ஒரு பிரியாணி முடிச்சு சாப்பிட முடியாது.